ஆப்கி அதாலத்தில் சாத்வி ரிதம்பரா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ராம நாமத்தை கைப்பற்றிவிட்டார். இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க என்ன சொன்னீங்க? ராமர் எல்லாருக்கும் சொந்தம்னு. ராமர் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. ராமர் கோவில் முழுசா கட்டப்பட்டு விட்டது. இப்ப நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேரை பிஜேபி, RSS அப்புறம் சாத்வி ரிதம்பரா கைப்பற்றிட்டாங்கன்னு. ரஜத் சார், ராமர் தான் நம்மளுடைய அடையாளம். நேர்மையின் எடுத்துக்காட்டே அவர்தானே. நல் உணர்வுகளுக்கு அவர்தான் சொந்தக்காரர். இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, ராமர் தான் என்னுடைய மனசை கைப்பற்றிட்டாரு ரஜத் சார். நான் ராமருக்கு அடிமையாயிட்டேன். கோவில் இன்னும் முழுசா கட்டப்படல. ஆனா 22ஆம் தேதியே எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க. சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? எப்படி சொல்ல ரஜத் சார், இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய தவம். அப்புறம் அங்க இருக்கிற கலசம் இருக்கே, அது என்னுடைய இதயத்தின் உணர்வுகள். அதுக்கப்புறம் இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்கல்ல, அது பலகாலத்து கலங்கிய மனதோட ஒரு அடையாளம். அது எங்களுடைய கனவு. அதுதான் இப்போ மண்டபமா நிக்குது. அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்தம்பம் இருக்கே ரஜத் சார், அதுதான் எங்களுடைய பொறுமை. கர்மா அங்க இங்க களைய வாய்ப்பு இருக்கு, ஆனால் எங்கள் காரியம் திடமானது. அதனால நாங்க உருவாக்குன இந்த பாதை இருக்கே, அத நாங்க எங்க தியாகத்தினால உருவாக்கி இருக்கோம். அந்த கோவிலுக்காக நாங்க சுவர் எழுப்பி இருக்கிறோம் இல்லையா, அது எங்களுடைய தர்மத்தை குறிக்குது. அத நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். அந்த பலத்துலதான் அது நிக்குது. அதனால அங்க அறகுறைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தீர்மானம் சரியா இருக்கு, அதனுடைய செயல்களும் சரியா இருக்குது. சில வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கு, அத நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா என்னைக்கு நாங்க கோவிலை கட்டி முடிக்கிறோமோ அன்னைக்கு கலசமும் மேல போய் உட்கார்ந்துரும். மெதுவாக எல்லா ஆபூஷணங்களும் உள்ள வரத்தான் போகுது. மனதிற்குள் கோவிலை கட்டி முடித்து விட்டோம், வெளியிலும் அது பூரணமாகி விடும். அகம்பாவத்தில் திரிபவர்கள் நிச்சயம் தோற்றுத்தான் போவார்கள், அதையும் பார்க்கத்தான் போகிறீர்கள். இது சத்தியம். மீடியா கிட்ட ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, 22ஆம் தேதி நடக்கிற ஃபங்க்ஷன் அது மோடிஜியோட ஃபங்க்ஷன், ராமரோட ஃபங்க்ஷன் இல்லையா. இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையா இது நடக்குது. நாட்டில் உள்ள பல கோடி பக்தர்களின் மனம் அப்புறம் உணர்வுகள் இங்கு ஒண்ணு சேருது. இதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்ம சிஎம் சார் முதல்ல பூமி பூஜைக்கு அங்க போனாரு. சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினாரு. பூமியே தண்ணியமாச்சு. பாரதத்தின் பாரம்பரியம் சிறப்பாச்சு. ஏன்னா நம்ம அவமானம்ங்கிற விஷத்தை குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ரஜத் சார். நாம எல்லாரும் நீலகண்டுங்கிற விஷத்தை தொண்டையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு ஏன் ரஜத் சார்? நம்ம கோவில் அழிக்கப்பட்டதை நாம கண்ணால பாத்திருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், அடிக்கப்பட்டிருக்கோம், தவறான சொற்களை கேட்டிருக்கோம். நாட்டுடைய சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல் முறையா இது நடக்குது. அதாவது ஒரு நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திரபாய் மோடி இத நடத்தி காட்டுறாரு. அவர் மா பாரதியின் பாரம்பரியத்தை தன் தலையில சுமந்துகிட்டு தன்னுடைய கடமையை செய்யறாரு. இன்னொரு விஷயம் ரஜத் சார், நம்முடைய பிரதம மந்திரி அயோத்தியாவுடைய தலையெழுத்த மாத்த போகல. அவர் அங்க எதுக்காக போறாருன்னா, தன்னுடைய பாக்கியத்தை இன்னும் சிறப்பாக ஆக்கத்தான் போறாரு. ஒரு பக்கம் சங்கராச்சாரியார் இருக்காரு, சுவாமி அவி முக்தேஸ்வரானந்த். அவரு என்ன சொல்றாருன்னா, மோடி போறதுனால இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா மாறிடுச்சு. ஒரு நாட்டுல இந்த மாதிரி சில பெரியவர்கள் சில விஷயங்களை நிச்சயப்படுத்திட்டா அந்த நாட்டு முக்கியமானவர், அதாவது பிரதம மந்திரி. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்கதான் எல்லா சுபகாரியங்களையும் அந்த மகான்களை கேட்டு கேட்டு நடத்துவாங்க. இது அவங்களுடைய கமிட்டியே முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயம். இந்த ராம ஜென்ம பூமியுடைய ட்ரஸ்ட் எடுத்த முடிவு. அந்த ட்ரஸ்ட் மூலமா தான் அவருக்கு அழைப்பிதழ் போயிருக்கு. அதோட ரஜத் சார், நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். காரணம், இந்த நாட்டு பிரதம மந்திரி நாங்க அழைப்பிதழ் கொடுத்த உடனே அதை மரியாதையா ஏத்துக்கிட்டாரு. இது சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா ஒரு சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி நடக்கும்? அங்க கடவுளோட சிலை, ராம் லல்லாவோட சிலை இருக்குல்ல, அத மோடிஜி தொடுவாராம். சங்கராச்சாரியா பக்கத்துல இருந்து கை தட்டுவாராம். அதனால அவரு வரலையாம். ரஜத் சார், மிக பெரிய பெரிய பீடங்கள்ல மதிப்பிற்குரிய சந்நியாசி மகான்கள் அவங்களுடைய மனம் திறந்து தன்னுடைய எண்ணங்களை சொல்லும்போது அவங்களுடைய கருத்து என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு அவங்களையே கூப்பிட்டு கேட்கறது தான் நல்லது. நான் ரொம்ப சின்னவ, எனக்கு அந்த அதிகாரங்கள்லாம் கிடையாது. என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த எனக்கு முழு உரிமை இருக்கு.
இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி அங்க போறாரு, இந்த பிரபஞ்சமே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கு. அதோட எங்களுடைய ராம் லல்லா அங்க வராரு. இதுக்காக 500 ஆண்டுகள் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். இது சின்ன விஷயமா என்ன? இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்பிக்கை மற்றும் தெய்வீகம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சுயமரியாதை, அதையே அவமானப்படுத்தி இருந்தாங்களே, அதுதானே இப்ப மறுபடியும் உருவாகி நிக்க போகுது. அப்புறம் அரசியல் சக்திகள், பொதுஜன சக்திகள், தார்மீக சக்திகள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள மாதிரி பெரியவர்கள், ஏன் சொல்றேன்னா, ஒரு சத்தியத்தை நீங்க வெளிப்படையா ஒரு சமுதாயத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்க, சேனல்ல சொல்றீங்க. அது ரஜத் சார், உண்மை கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். அது ஒரு அம்பு மாதிரி மனசு போய் குத்தும். அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய தைரியம் ரஜத் சார் மாதிரியான பத்திரிகையாளர்களால மட்டும்தான் முடியும். அதனால எப்போ அனைத்து சக்திகளும் ஒண்ணு கூடி அந்த இடத்துக்கு போறப்போ, நாட்டின் பிரதம மந்திரி அந்த இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். அதனாலதான் போறாரு. இன்னொரு கசப்பான உண்மையும் வெளியே வந்திருக்கு. உங்களுடைய தாரக மந்திரம் என்ன? ராமநாமத்தை ஜெபிப்பவனே கோவில் கட்டுவான். அதை யாரோ ஒருத்தர் கூகுளுடைய மேப் டிஜிட்டல் மீடியால போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, 3 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்க ராமர் கோவிலையே கட்டுறீங்களாம். ரஜத் சார், எங்க கர்ப்ப கிரகம் இருந்துச்சோ, அதாவது எந்த இடத்துல இப்போ ராம் லல்லா இருக்காரோ, அந்த இடத்துலதான் தொடர்ந்து 500 ஆண்டுகளா பக்தியோட தலகுனிஞ்சி வணங்கி வந்தாங்க. 500 வருடங்களா ராமருடைய பக்தர்கள் அந்த இடத்தை விட்டு கொடுக்கவே இல்ல. அதே இடத்துலதான் கர்ப்ப கிரகம் அமையுது. ராம் லல்லா அங்கதான் ஸ்தாபிதமாகிறாரு. 1 இன்ச் கூட இங்க அங்கன்னு அவர் நகரல. இது 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 ஒரு விதண்டாவாதம். இது மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். இதுல கண்டிப்பா தோத்துதான் போவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருதுன்னா, எவ்வளவு எதிர்கட்சியில் இருக்கோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது, அதனால பிராண பிரதிஷ்டையை நீங்க இப்பவே வச்சிட்டீங்கன்னு. நாங்க முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரஜத் சார். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே காவி உடையில் வருவார்கள். தெரு தெருவாக ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே திரிவார்கள். காசி, மதுரா மற்றும் இந்த அயோத்தியா ஒன்றாக கூக்குரலிட்டார்கள். நான் இந்தியன் என்று சொன்னார்கள். இந்த இந்தியா என் நாடு என்றார்கள். அதனால ரஜத் சார் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் வருது போகுது, கோவில கட்டுவேன்னு சொல்லி உளறாங்க. ஆனா எப்ப கோவில கட்டுவோங்கிற தேதியை இவங்க சொல்லல. அப்போ அது பிரச்சனையா இருந்தது. இப்போ டேட்டை பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்பவும் அவங்களுக்கு வயித்துல எரிச்சல் வருது. அதனால அவங்க அப்படித்தானே பேசுவாங்க. முதல்ல இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க இந்த கோவில கட்டவே விரும்பலையா, எலெக்ஷன்ல இது ஒரு இஷ்யூவா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்களா? எவ்வளவோ எலெக்ஷன் வந்தது, எவ்வளவோ எலெக்ஷன் போச்சு. பாரதிய ஜனதா பார்ட்டி பல விஷயங்கள்ல தன்னை தயார்படுத்தி வச்சிருந்தாங்க, மனதளவுல கூட சொல்லலாம். அதனாலதானே ஸ்ரீ ராமருடைய யாத்திரைய லால் கிருஷ்ணா அத்வானி தொடங்கினாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவரு எந்த ஒரு காரியத்திலையும் பிடிவாதமா இருப்பாரு. கோவில கட்டுவோன்னு முடிவெடுத்தாச்சு, கோவில கட்டுவோன்னு சொன்னாரு. இப்போ கோவில கட்டும் போது ரஜத் சார், யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கதான் இப்போ டிக்ளேர் பண்ணணும். சொன்ன வார்த்தைய பாரதிய ஜனதா பார்ட்டி நிறைவேற்றிட்டாங்க. நாங்க கிருஷ்ண ஜென்ம பூமியை கட்ட போறோம்னு சொல்லட்டும், அவங்க அதுல ஜெயிச்சு காட்டட்டும். அதாவது மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும்னா அவங்களும் ஏதாவது ஒரு வாக்கு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன் ரஜத் சார். அதுதான் கரெக்ட். இந்து மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவமானத்தை தாங்கிக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதோட உயிர் தியாகமும் பண்ணாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க, கேவலப்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஓட்டு வாங்கக்கூடிய கேவலமான அரசியல் இருக்கே, அரசியல்வாதிகளை குருடாக்கி வச்சிடுச்சு. அவங்க ரத யாத்திரை நடத்தினவங்கள துப்பாக்கியால சுட்டு தள்ளினாங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படல. அவங்க உடம்புல கல்ல கட்டி அவங்கள நதியில புடிச்சு தள்ளி இருக்காங்க. அப்புறம் இந்த மணல் மூட்டையில உயிர் உள்ள உடல்களை நல்ல இருக்க கட்டிட்டு தண்ணியில தள்ளி இருக்காங்க. இவ்வளவெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாதா? அதுவும் மோசமான அரசியல். ஓட்டு பிச்சை வாங்கறதுக்காக இந்துக்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணதெல்லாம் அநியாயம் இல்லையா? பாரதிய ஜனதா பார்ட்டி ராமர் கோவில கட்டணும்னு சொல்லி அதன் மூலமா ஒரு அரசியலை நடத்துறாங்கன்னு சொல்லியே மக்கள் நினைச்சுக்கிட்டு போகட்டுமே. ஆமா, எங்களுக்கு இந்த அரசியல் தான் வேணும். அது இந்திய பாரம்பரியத்தை தலை தூக்கி நிக்க வைக்கணும். பதவியை சாதகமா பயன்படுத்தி சத்தியத்தை தலை தூக்கி நிக்க வைக்கட்டும். இதையெல்லாம் பாக்கிறதுக்காக தான் கண்கள் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ரஜத் சார். அவங்களுடைய ப்ராப்ளம் மோடி கூட தான் இருக்கு. ராமர் கோவில் கட்டுறதுல அவர் என்ன பெருசா கிழிச்சாருன்னு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால தானே கட்டுறாங்க, மோதியை ஏன் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப வருஷமா எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு தீர்ப்பு வரும், நாளைக்கு தீர்ப்பு வரும்னு. எங்களுடைய டாக்குமெண்ட்ல இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும்
இந்த கோர்ட் ஜப்தி பண்ணி வச்சிருந்துச்சு. சரி, நாங்க குற்றவாளிகளாவே இருந்துட்டோம். ஏன்னா எங்க மேலெல்லாம் பழி சுமத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாங்களும் தானே அனுபவிச்சோம். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜத் சார், யாரு வேணும்னாலும் அடித்தளம் கட்டட்டும், யாரு வேணும்னாலும் சுவர் கட்டட்டும், எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. கோவில் மேல கொடிய பறக்க வைக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? அது மோடிக்கு தானே கிடைச்சது. மோடிக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சது. அதுவும் ஒரு புண்ணியமான காரியம் தானே. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம்தான் அவரோட கைக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவர் இருக்கும்போதே தீர்ப்பு வந்தது. அவர் இருக்கிற காலத்திலேயே கோவிலும் வந்தது. அவரும் மரியாதையோட அழைப்பிதழை ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு ஸ்கிரீன் விலகும் போது கண்டிப்பா அவர் அங்க இருப்பாரு. நரேந்திரபாய் மோடி அங்கதான் நிப்பாரு. இது அவர் பண்ண பாக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு 2008ல குஜராத்ல பேசும்போது நீங்க சொன்னீங்க, இவர் குஜராத்தோட சிஎம் இல்ல பிஎம்மா வரப்போறாரு. நான் சொன்னேன் ரஜத் சார். ஏன்னா அவர்கிட்ட நாங்க ஒரு வேகத்தை பார்த்தோம். அதோட மக்களுடைய மனசை அவரால படிக்க முடியுது. இந்த பூமியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பல பெண்மணிகளுக்கு அவரால மறுவாழ்வு கொடுக்க முடியும். வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருடைய முகத்துல சிரிப்பை கொண்டு வர முடியும். அவரால வேறுபாடுகளை காட்டாம எல்லாருடைய வாழ்க்கையையும் சிறப்பாக்கி காட்ட முடியும். அதோட இவரு வேற யாரும் இல்ல, அத்வானி சாருடைய ரத யாத்திரையில மிகப்பெரிய பங்கு வகிச்சவரு. மொத்த பாரத மக்களையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தன்னாலான முயற்சிகள் அத்தனையும் எடுத்திருந்தாரு. அதனால இவரு கையில நம்ம நாட்டுடைய பொறுப்புகளை ஒப்படைச்சோம்னா கண்டிப்பா நம்ம நாட்டை அவர் எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. நம்ம நாட்டுடைய தலை என்னைக்குமே நிமிர்ந்திருக்கும், நிச்சயம் அவமானமே படாது. அதனால இதயபூர்வமா இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். என்ன மாதிரியான சன்னியாசினிகள் என்னுடைய குருதேவரே அடிக்கடி சொல்லுவாரு, நரேந்திரபாய பார்த்தாலே சொல்லுவாரு. அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, அத எப்படி சொல்றது, உங்களுக்கே தெரியும் ரஜத் சார். என்ன பத்தி அதிகம் சொல்ல தேவையில்லை. நான் சிவனை மனசார கும்பிடுறவ. அதோட கைலாயத்தையே என்னுடைய வீடா நினைக்கிறவ. கடவுளுக்கே சேனாதிபதியா இருக்கிறது என்னுடைய கனவா நான் மதிக்கிறேன். பஞ்சபூதங்களின் சாட்சியாக பல தகவல்களை நாங்க கொடுக்கிறோம். கௌரவமா நாங்க வாழ்ந்துகிட்டு வரோம். பல விஷயங்களை தாங்கிக்கிறோம். ஆனால் எங்கள் மனம் தளரவில்லை. நம்பிக்கையையும் நாங்கள் இழக்கவில்லை. எங்கள் தலை குனிய போவது இல்லை. அதோடு பாரத மண்ணின் தலையும் நிமிர்ந்திருக்கும். அதோடு அதுக்காக எங்களை வழி நடத்துறவர் எப்படி இருக்கணும்? நம்ம பாரம்பரியத்தை திட்டுறவங்களா நமக்கு தேவை? ராமன் என்கிற வார்த்தைய சந்தேகப்படுறவனா நமக்கு இப்ப தேவை? ராமர் கோவிலை எதுக்காக கட்டுறேன்னு கேக்குறவனா நமக்கு தேவை? ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல டிகிரி வாங்கினாருன்னு கேக்குறவனா நமக்கு தேவை? ராமரை பொய்ன்னு சொல்றாங்க, போலின்னு சொல்றாங்க, அயோத்தியாவை அசத்தியம்னு சொல்றாங்க. மண்டையில மூளை இல்லாத குருட்டு ஜென்மங்க இவங்க எல்லாருமா நமக்கு வழிகாட்டியா இருக்கணும்? இல்லவே இல்ல. எங்களுக்கு சிறந்த வழிகாட்டி தேவை. அவர் பாரத பூமியை புரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க யோசிங்க ரஜத் சார். எந்த மனிதர் பார்லிமெண்ட் வாசல அப்படியே விழுந்து கும்பிட்டாரோ அவர் அந்த பார்லிமெண்ட்டை கோவிலா பாவிச்சார். அவர் வந்து பார்லிமெண்ட்குள்ள உட்கார்ந்து எந்த இடத்தை அவர் தெய்வமா மதிச்சாரோ அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தா நம்ம மண்ணோடைய பாக்கியத்தை மாத்தி தான் காட்டுவாரு. நிச்சயமா மண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. இதை அவர் நிரூபிச்சு காட்டிட்டாரு. சத்தியமா நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஒரு சில பேரு இந்த அழைப்பிதழ நிராகரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மிஸ் சோனியா காந்தி. இதுக்கு என்ன சொல்றீங்க? என்னுடைய ராமருடைய அழைப்பிதழ யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ அவங்கள இந்திய மக்களும் கண்டிப்பா நிராகரிக்கத்தான் போறாங்க. இப்ப மக்கள்னு சொன்னதுனால இங்க சில பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆர்வமா இருக்காங்க. வணக்கம் ரித்தாம்பரமா. என்னோட கேள்வி என்னன்னா, அடுத்த எலெக்ஷன்ல மோடிஜி ஜெயிப்பாரா? 3வது முறையா பிரதமர் ஆவாரா? கண்டிப்பா வருவாரு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மகனே, இந்த முடிவை மக்கள் மனசுல எப்பவோ எடுத்தாச்சு. மக்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நாட்டின் எதிர்காலம், அதோட பிரகாசத்தின் கேரண்டி நம்மளோட மோடி சார் தான். அதனால 2024 அவருக்கு தான் சொந்தம். சரி, உங்க மைண்ட்ல எப்பவுமே இந்த ஐடியா வந்தது இல்லையா? நானும் எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், பிஎம் ஆகணும்னு. ரஜத் சார், அரசியல் என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலையே கடவுள் பாட்டு பாடுறது, நம்ம பாரத மக்களுக்கு நம்ம பாரம்பரியத்தை எடுத்து சொல்றது, கடமைகளை எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கறது, அதோட நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்கங்கிறத இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் இதுக்கு நடுவுல ராமஜென்ம பூமி வந்த உடனே என்னுடைய குருநாதர் சொன்னாரு, ரித்தம்பரா நீ எல்லா மக்கள்கிட்டையும் போய் சொல்லணும். அவர் சொன்னதான் நான் பண்றேன் ரஜத் சார்.
ராமநாமத்தை நீ சொல்ல வேண்டும், வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும். உன் இதயத்தில் ராமர் இருப்பார், அவர் என்றும் குடிகொண்டிருப்பார். உன் மூச்சில் ராமர் இல்லையேல் உன் வாழ்க்கையே அர்த்தமில்லை. அவர் நாமத்தை உன் நாவில் சொல், உனக்கு என்றென்றுமே அழிவில்லை. கோவிலை நாங்கள் கட்டி முடிப்போம், கட்ட வேண்டிய இடத்தில் கட்டி முடிப்போம். அதனால என்னுடைய குருதேவர் எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ, அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னா, கோவிலுக்காக நீ கடுமையா உழைக்கணும், தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும், அதோட இப்போ எல்லாரையும் சரிசமமா பார்க்கணுங்கிற ஒரு தர்மத்தையும் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரசியல் என்னுடைய பகுதியாக இருக்கல. 1991 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சோனியா காந்திக்கு எதிராக உங்களை போட்டியிட சொன்னாங்க. ஆமா, சரியா சொன்னீங்க, என்கிட்ட சொன்னாங்க. அதோட என்னுடைய குருதேவர் மறுத்தாரு. அதோட எனக்கும் அரசியல் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதோட ரஜத் சார், நாங்கள் அரசியலில் இருந்து அரசியலையே மாற்றி காட்டுவோம், ஆனால் அரசியல் செய்ய தெரியாது. இப்ப பாருங்க, யோகி ஆதித்யநாத்தும் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவரும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வராரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவர் ஜெயிச்சு காட்டிட்டாரு. அது அவர் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். யூபிக்கு ஒரு அற்புதமான தலைவர் கிடைச்சிருக்காரு. இந்த அயோத்தியாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணுல கண்ணீரே வந்துரும். எப்போல்லாம் லக்னோ வைபவங்களை பார்க்கும்போது, நான் லக்னோவை சேர்ந்தவ கிடையாது, ஆனா அது நம்மளுடைய தீர்த்த ஸ்தலமா இருந்திருக்குது. அதனுடைய தெய்வீக தன்மை, அங்க இருக்கிற தெய்வீக ஒளிகள், இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ரஜத் சார். நான் எப்பவுமே சொல்லுவேன், தாய் பாரதி அற்புதமானவள். தாய் பாரதி நேரம் வரும்பொழுதெல்லாம் தன் கருவிலிருந்து அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுப்பாள். அவர்கள் மண்ணின் கௌரவத்தை காப்பார்கள். அதே மாதிரிதான் நம்ம நாட்டின் யூபியில யோகி அவர்கள் நம்ம மொத்த அயோத்தியையும் தீபத்தால அலங்கரிச்சிட்டாரு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் வானத்திலிருந்து ராமர் இறங்கி வருவாரு. வந்ததும் அயோத்தியாவை தண்ணியமாக்கிடுறாரு. அதனால இந்த மாதிரி ஒரு சன்னியாசி, இந்த மாதிரி ஒரு சிப்பாய், இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி இந்தியாவுக்கு கிடைச்சது, இது பாரதத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். யாராவது ஏதாவது கேட்கணுமா? அதாவது கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி அவர் எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஹனுமான் சாலிசா படிக்க சொல்லுவாராம். இப்போ நீங்க சொல்லுங்க, அதனால அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? கொஞ்சம் புத்திசாலியா மாறுவாரு. உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நாட்டுல சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு வருதா? பொலிட்டீஷியன்ஸ்லாம் கோவிலுக்கு போறாங்க, ஹனுமான் சாலிசா படிக்கிறாங்க. கண்டிப்பா ரஜத் சார், சூழல்கள் மாறுது, அது மக்களுக்கும் நல்லா தெரியுது. தப்பெல்லாம் செஞ்சுட்டு காவி உடைகளை அணிஞ்சுக்கிட்டு எதுக்காக திரியுறீங்க? உங்க மனசு நேர்மையா இருந்தா நீங்க நம்ம பாரம்பரியத்தோட ஒன்றி வாழறீங்கன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு வரைக்கும் சன்னியாசிகளை வாய்க்கு வந்தபடி திட்டினீங்க, நம்ம பாரம்பரியத்தை கேலி பண்ணீங்க, அதுவும் சில பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணீங்க. நம்ம தாய் மண்ணுக்கே நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னா, இவங்க பண்ற நாடகங்கள் மக்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடுச்சு, அவ்வளவு.